அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியில இருந்து. ஸோ நீட் எக்ஸாம் எழுதிட்டு இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு. நாம வந்து அடுத்து எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ண போறோம், நம்மளோட மார்க் என்ன காலேஜ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு காலேஜஸா பார்த்துட்டு வரோம். கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் அதுல 9.5 7.5 இது எல்லாமே வந்து ஒரு சீரியஸா பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சார் எனக்கு கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கு, ஆனா நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல கொஞ்சம் மார்க் கம்மியா இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க, எனக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கு, நான் ஜாயின் பண்ணிடலான் இருக்கேன், ஆனா என்ன மார்க் வரைக்கும் கிடைக்கும், என்னென்ன காலேஜ்ல கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு. அந்த அஃபோர்டபிலிட்டி இருக்கவங்களோடது மார்க் கம்மியா இருக்குங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பாத்தீங்கன்னா 400 மார்க் மேல போகும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வந்து நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில நான் ஜாயின் பண்ணோம்னா எனக்கு என்ன கட் ஆஃப், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டீம்டு யூனிவர்சிட்டி 13 இருக்குங்களா, அது லாஸ்ட் இயர் வரைக்கும். இந்த வருடம் இன்னும் எத்தனை இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு வந்த உடனே தெரிஞ்சது. சீட் மேட்ரிக்ஸ் வந்த உடனே நம்ம அதை பத்தியும் பார்க்கலாம், சரிங்களா? அப்போ எவ்வளவு கட் ஆஃப் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ரைட்டுங்க. அதே மாதிரி பார்த்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாம ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ண மாதிரி அப்பதான் நம்ம போற வீடியோ இமீடியட்டா உங்களுக்கு வந்து சேரும், சரியா? ரைட்டுங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் லாஸ்ட் இயரோட 2025 கட் ஆஃப் அண்ட் ரேங்க் பேஸ் பண்ணி இந்த வருஷம் எந்த ரேங்க் இருந்தா என்ன மார்க் இருந்தா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். இதுல ஒரு 2 to 3 மார்க்ஸே டிஃபரன்ஸ் வரலாம், சரிங்களா? சேம் ரேங்க் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல முடியும் அப்படிங்கிறது எந்த கேரண்டியுமே இல்லை. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து அஃபோர்டபிலிட்டி இருக்கவங்க அப்ளை பண்றாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து ரேங்க் அண்ட் கட் ஆஃப் முடியும், ஓகேங்களா? பட் மோர் ஆர் லெஸ் இதா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அவேர்னஸ் வீடியோ. இதுதான் எக்ஸாக்டா இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஈவன் பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸாக்டா இருக்கும்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா டீம்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உண்மையாவே சொல்ல போனா பணம் இருக்கவங்க தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாராலுமே சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஆல் இந்தியா கோட்டாவில் அப்ளை பண்ணி தான் டீம்டுக்கு வராங்க. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குது அப்படின்னா டீமுக்கு போக மாட்டாங்க, இல்ல வேற எதுலையாவது கிடைக்குது அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது அவேர்னஸா வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயர் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் டிஃபர் ஆகும், ஓகேவா? லாஸ்ட் இயரோட 13 காலேஜஸ் இப்ப பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இருக்க டீம்டு யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கறது நம்ம ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். அதனோட ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மூணுமே தான் இதுல வந்துருது. 2025 க்ளோசிங் ரேங்க் 5,87,084. இது வந்து ஆல் இண்டியா ரேங்க். 255 2025 க்ளோசிங் மார்க். 2026 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 303, அரௌண்ட் ஒரு 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து மார்க் எடுத்திருக்கவங்க அதிகம். நம்மளுக்கு குவாலிஃபைங் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அதனால இந்த அளவுக்கு வருது. தென் ரவுண்ட் 2க்கு 6,12,027 க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் 248. நாம இந்த வருஷம் எதிர்பார்க்கறது 297 ரவுண்ட் 2க்கு. ரவுண்ட் 3க்கு 7,36,125, 217 லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் 268 இருக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறோம். ஸோ ஏசிஎஸ் காலேஜ்ல நம்மளுக்கு ஒரு சீட் கிடைக்கணும்னா 268 மேல நீங்க எடுத்ததுங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இந்த வருடம். தென் பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1ஓட க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1 வருது 6,57,379, 237 மார்க் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் 286 மார்க் மேல இருந்தா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு ரவுண்ட் 1ல. ரவுண்ட் 2 7,75,178 க்ளோசிங் ரேங்க். இதே மார்க் 207. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த வருஷம் 259 இருக்கு. மூணாவது ரவுண்ட்ல 8,70,855, 188 மார்க் க்ளோஸ் ஆகி 252 மார்க் இந்த வருஷம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பாரத் மெடிக்கல் காலேஜ்ல ரவுண்ட் 3ல கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு.
நீங்க இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு ட்ரை பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து கண்டிப்பா ஒரு இதா இருக்கும். சரிங்களா? ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நாங்க வீடியோ போடுவோம் அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. ரைட். செட்டிநாடு 6,08,2025 ரவுண்ட் 1 க்ளோசிங் கட் ஆஃப் 251 மார்க்குங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 300 மார்க் மேல இருந்தா கிடைக்கும் ரவுண்ட் 1ல. ரவுண்ட் 2 7,03,700 மார்க் 225. இந்த வருடம் 276 மேல இருந்தா கிடைக்கும். தேர்ட் ரவுண்ட்ல 7,60,810 209 மார்க். இந்த வருஷம் 261 மேல இருந்தா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் 2025 ரவுண்ட் 1ல 7,34,672 மார்க்ல க்ளோசிங் ரேங்க்ல இருக்கு. 217 க்ளோசிங் கட் ஆஃப். நம்மளுக்கு 269 மேல இருந்தா இந்த வருடம் ரவுண்ட் 1ல கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 8,21,077 ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. 197 மார்க்ல முடிஞ்சிருக்கு. 248 மார்க் மேல இந்த வருடம் இருந்தா கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல 9,03,981 ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. 182 மார்க்ல முடிஞ்சிருக்கு. 232 இந்த வருடம் ரவுண்ட் 3க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கட் ஆஃப் இந்த ரேங்க் பேஸ் பண்ணி. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இதனோட ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ரேங்க் வந்து க்ளோசிங் ரேங்க் 5,58,109 264 கட் ஆஃப். 311 இந்த வருடம் எதிர்பார்க்கிற கட் ஆஃப் ரவுண்ட் 1. ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5,93,831 க்ளோசிங் ரேங்காகவும் 253 கட் ஆஃப் ஆகவும் இருந்திருக்கு லாஸ்ட் இயர். 301 மேல இருந்து இந்த வருடம் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரவுண்ட் 2ல. ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் 6,57,379 2025 க்ளோசிங் ரேங்க் 236 வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் இருந்திருக்கு. இந்த வருடம் 286 மார்க் மேல இருந்தா நம்மளுக்கு மீனாட்சி மெடிக்கல்ல சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சவேதா மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 1ல 4,32,358 ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. 305 மார்க். இந்த வருடம் 346 மார்க் மேல இருந்தா உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. செகண்ட் ரவுண்ட் 5,25,685 274 கட் ஆஃப் 2025 ரவுண்ட் 2க்கு. இதே இந்த வருடம் 320 மேல இருந்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க ரவுண்ட் 2க்கும் ரவுண்ட் 3க்கும் வித்தியாசம் வருது அதிகமா இருக்கு. சரிங்களா? ஒரு சில காலேஜஸ்ல டீம்டு யூனிவர்சிட்டியும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் ரவுண்ட் 2 டு ரவுண்ட் 3 வந்து மாறும். சரிங்களா? அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அப்கிரேடேஷன் போறதா இல்ல ஃப்ரீஸ் பண்றதா எதா இருந்தாலுமே அதை பேஸ் பண்ணி தான். ரைட்டுங்களா? ரவுண்ட் 3க்கு 5,10,694 ரேங்க் 279 மார்க்ல முடிஞ்சிருக்கு. இந்த வருடம் 324 எதிர்பார்க்கிறோம். சோ அதே தான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 320 டு 324 அதிகமா இருக்கு. அப்படி ஒரு 320 மேல இருந்தா நம்ம எதிர்பார்க்கலாங்க. சவேதா. ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ரவுண்ட் 1ல 6,40,116 இருக்கு. 241 க்ளோசிங் கட் ஆஃப் இருந்தது 2025 ரவுண்ட் 1ல. 290 மார்க் மேல இருந்தா இந்த வருடம் கிடைக்கலாம். ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 7,24,488 ரேங்க் 220 மார்க் க்ளோசிங் கட் ஆஃப் இருக்கு. 271 மார்க் மேல இருந்துச்சுன்னா இந்த வருடம் ரவுண்ட் 2ல கிடைக்கலாம். ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் 8,11,496 ரேங்க் 199 மார்க் இருக்கு க்ளோசிங் கட் ஆஃப். 251 மார்க் மேல இந்த வருடம் இருந்தா கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸ்ரீ சத்யசாயில. ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ரவுண்ட் 1க்கு 7,07,998 ரேங்க் க்ளோசிங் கட் ஆஃப் க்ளோசிங் ரேங்கா இருக்கு. 2025 ரவுண்ட் 1க்கு 224 மார்க்கா இருக்கு. 225 மார்க்கா இருந்தா 2026 நம்மளுக்கு ஒரு சீட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் 7,73,612 ரேங்க்குங்க 207 மார்க். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் ரவுண்ட் 2ல. இந்த வருடம் 259 மேல இருந்தா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரவுண்ட் 3ல 8,54,232 ரேங்க்கும் 191 மார்க்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. 242 மார்க் மேல இந்த வருடம் இருந்தா நம்மளுக்கு கிடைக்கலாம் ஸ்ரீ பாலாஜில. ஸ்ரீ லலிதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ரவுண்ட் 1க்கு 2,95,429 ரேங்க்ல முடிச்சிருக்குங்க. 360 கட் ஆஃப் லாஸ்ட் இயர். 393 இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். இதோட கொஞ்சம் அதிகமாகவும் போகலாம். பட் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 நம்ம பார்த்து டிசைட் பண்ணலாம்.
ரவுண்ட் 2 பொறுத்தவரைக்கும் 3,24,838 முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர். 346 மார்க், 383 நாம எதிர்பார்க்கிறோம் இந்த வருடம். ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2,52,65 380 லாஸ்ட் இயர் கட் ஆஃப், 410 இந்த வருடம் எதிர்பார்க்கும். ஸோ கொஞ்சம் டீம்ட்லயே வந்து நேம்டு காலேஜஸ் இருக்கு இல்லைங்களா, டாப் காலேஜஸ், அதுல எல்லாம் ரவுண்ட் 3ல கட் ஆஃப் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, நான் ரிப்பீட்டடா சொல்றேன், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்காவா இருக்கணும். இல்லைன்னா நீங்க வந்து நல்ல காலேஜஸ் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ட்ரை பண்ணிட்டு கிடைக்காது, நல்ல காலேஜ் கிடைக்கல அப்படிங்கிறப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் பார்ப்பாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல 3rd ரவுண்ட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்துல வந்து டீம்டுக்கு வந்துருவாங்க. ஒரு 5 lakhs ரைட், ஓகே நம்ம பாத்துக்கலாம், 5 lakhs நம்மளால அஃபோர்டபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறவங்க அப்படி மாறிக்குவாங்க. அதனால மார்க் வந்து நல்ல காலேஜஸ்ல இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால வந்து கிடைச்ச சீட்டை விட்டுறாதீங்க இந்த மாதிரி காலேஜஸ்ல. தென் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் 2,66,126 ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ரேங்க், 325 மார்க், 403 லாஸ்ட் இயரோட கட் ஆஃபா இருந்திருக்கு. ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3,10,748 ரேங்க், 353 க்ளோசிங் கட் ஆஃபா இருந்திருக்கு. 387 மார்க் மேல இருந்தா இந்த வருடம் ரவுண்ட் 2ல கிடைக்கலாம். ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3,33,238 இருந்தது க்ளோசிங் ரேங்க், 343 க்ளோசிங் கட் ஆஃப், 379 மார்க் மேல இருந்தா நம்மளுக்கு கிடைக்கலாம். ஸோ ராமச்சந்திரா, லலிதா, செவேதா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாப் காலேஜஸ்ல வர்றதுனால இந்த காலேஜஸ்க்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுனா விட்டுறாதீங்க. தென் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் 4,96,509 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, 283 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 1ல 378 மார்க் மேல இருந்தா இந்த வருடம் நமக்கு கிடைக்கலாம். 6,11,782 மார்க் க்ளோசிங் ரேங்கா இருக்கு. ரவுண்ட் 2க்கு 248 க்ளோசிங் மார்க்கா இருக்கு. லாஸ்ட் இயர் 297 மேல இருந்தா இந்த வருடம் நம்மளுக்கு கிடைக்கலாம். ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 7,04,056 மார்க் ரேங்க்லயும் 225 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு 275 மார்க்கா இருந்தா இந்த வருடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்ஆர்எம்ல. தென் வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் 2025 ரவுண்ட் 1ல 4,24,512 ரேங்க்லயும் 308 மார்க்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருடம் 348 மார்க் மேல இருந்தா நம்மளுக்கு கிடைக்கலாம். ரவுண்ட் 2ல 5,17,146 ரேங்க் அண்ட் 227 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 322 மார்க்குக்கு மேல இருந்தா இந்த வருடம் நம்மளுக்கு கிடைக்கலாம். இந்த ரவுண்ட் 3க்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் தான், அதே இதுல க்ளோஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு. தென் 13th காலேஜ் விஎம்கேபி விநாயக மிஷன் கிருபானந்தவாரியம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் சேலத்தில் இருக்கிறது. இதனோட 2025 க்ளோசிங் ரேங்க் வந்து 5,49,662 க்ளோசிங் ரேங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 266 க்ளோசிங் கட் ஆஃபா இருக்கு. 313 இந்த வருடம் இருந்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கலாம். செகண்ட் ரவுண்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தா 6,36,297 ரேங்க், 242 க்ளோசிங் கட் ஆஃபா இருக்கு. 291 மார்க் மேல இருந்தா கிடைக்கலாம். ரவுண்ட் 3 6,50,654 க்ளோசிங் ரேங்க், 237 கட் ஆஃபா இருக்கு. 287 மேல இருந்தா கிடைக்கலாம். சோ இதுதாங்க நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியில எதிர்பார்க்க கட் ஆஃப். ஓகே, கடைசியா விநாயக மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை விட்டு தள்ளி இருக்க ஒரே ஒரு டீம்டு காலேஜ் அப்படிங்கிறதுனால அதுலயும் கொஞ்சம் மார்க் அதிகமா தான் நம்மளுக்கு க்ளோசிங் ஆகுது. ஸோ மற்ற இடத்துல சப்போஸ் கோயம்புத்தூர், திருச்சி இந்த சைட்ல இருந்து வரவங்களுக்கு அது நியர்பை நம்ம சென்னைக்கு போறதுக்கு வரலாம் அப்படின்ட்டு இங்க ஜாயின் பண்றவங்க நிறைய இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த அதர் ஸ்டேட்ல இருந்து வரவங்க அதிகமாக இருப்பாங்க. ரைட்டுங்க. இப்ப டீம்டு யூனிவர்சிட்டியில என்ன கட் ஆஃப் இருந்தா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும். பட் இதை விட இன்னும் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வருது. ஒரு சில செல்ஃப் பினான்சிங் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் ஆகுது. அதுல ஒரு 600-700 சீட் நம்மளுக்கு வருது. பட் இருந்தாலுமே இது வந்து ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன், நாட் ஃபார் தமிழ்நாடு. அதை புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ண மாட்டாங்க, ஆல் இந்தியால இருந்து எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அதனால வந்து நல்ல காலேஜஸ்க்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்கும். எப்படியும் சீட் க்ளோஸ் ஆயிடுது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதர் ஸ்டேட்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட் வருவாங்க. அதனால ரொம்ப குறையும்ட்டு எதிர்பார்த்துறாதீங்க. ஓரளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை விட இன்னொரு 10 மார்க் குறையலாம், அதுக்கு மேல குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க.
தென் ட்ரெண்ட் எப்படி போகுது, என்ன மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் வருது, ஆல் ஓவர் இந்தியால எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர்ல ஒவ்வொரு வீடியோவா போடலாம். அதை பேஸ் பண்ணியும் நம்ம ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். இது மெயினா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக, ஓகேங்களா? யாரெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டியில ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க, இந்த மார்க் கிடைக்குமா, இந்த மார்க் கிடைக்குமா அப்படிங்கிறது. கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது இப்ப நீங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சார் ராமச்சந்திராவில் ஜாயின் பண்ண எனக்கு என்ன மார்க் வேணும், இல்ல சார் லலிதாமில ஜாயின் பண்ண எனக்கு என்ன மார்க் வேணும், விஎம்கேல ஜாயின் பண்ண என்ன மார்க் வேணும் அப்படின்னு மட்டும் இது பண்ணாம ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் என்ன மார்க்ல முடிஞ்சிருக்கு, அதுதான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மூணுமே போட்டிருக்கோம், சரிங்களா? ரவுண்ட் 1 மட்டும் போட்டா கூட சார் ரவுண்ட் 3ல கிடைக்குமா இல்ல ரவுண்ட் 2ல கிடைக்குமா அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு இருக்கு. பட் அட்லீஸ்ட் 3 ரவுண்டுமே கொடுத்துட்டோம், சரிங்களா? இதை நீங்க பொறுமையா பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம், ரைட்டுங்க? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் கவுன்சிலிங் அண்ட் கெட்டிங் யுவர் ட்ரீம் காலேஜ். தேங்க்யூ வெரி மச்.